ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹெச்பி பிராண்ட்லேருந்து ஹெச்பி டெஸ்க்ஜெட் 2331 அப்படிங்கிற ஒரு ஆல் இன் ஒன் பிரிண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ஜெக்ட் பிரிண்டர், இன்டேங்க் பிரிண்டர் கிடையாது. இது ஏன் ஆல் இன் ஒன் பிரிண்டர்னா, இது வந்து ஸ்கேனர் வந்துடும், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டும் எடுக்கலாம், ப்ளஸ் வந்து கலர் பிரிண்ட்டும் வந்து எடுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1700 வருது ஆன்லைனில். நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் வருது. ஸோ இந்த பிரிண்டர் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. வாங்கன்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நான் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து செகண்ட் ஹேண்ட் வாங்கியிருந்தேன். வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 1600 வந்தது. கூடவே எனக்கு வந்து காட்ரேஜ் வந்து வந்தது. இது கூட வரக்கூடிய காட்ரேஜ் வந்து இப்படி தான் வந்துருக்கும். இதுக்கு மேலே ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, நான் ஸ்டிக்கர் வந்து எடுத்துட்டேன். இது வந்து பிளாக் காட்ரேஜ், இது வந்து கலர் காட்ரேஜ். பிளாக் காட்ரேஜில் வந்து பிளாக் மட்டும் இல்லாமல் கலர் காட்ரேஜ் ரெண்டுலேயுமே வந்து 2 வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. நார்மல் வேரியண்ட் வந்து 805 அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பரு. வேறு எந்த மாடல் போட்டாலும் இந்த பிரிண்டரில் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ வந்து 805 தான் இந்த பிரிண்டருக்கு வந்து வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜம்போ சைஸ். இது வந்து இந்த பிரிண்டர் கூடயே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, பிரிண்டர் வாங்கும்போது உங்களுக்கு இது கூட வரும். நம்ம தனியாக வந்து வாங்கிக்கலாம். அதில் வந்து மீடியம் சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சேர்த்து 1500 வந்து அவைலபிள் இருக்குது. இது ஜம்போ சைஸ் வாங்கினீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1700 வருது. பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா 1300 வருது. ஸோ வந்து இதுதான் வந்து இதோட ப்ரைஸு. ஸோ இப்போ நீங்கள் வந்து யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் வந்து இதை ஃபுல்லாக டார்கெட் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம வந்து பிரிண்டர் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு கடைக்கு போய் பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வரும். இந்த பிரிண்டர் வந்து சேல்ஸ் ப்ரைஸ் வந்து அக்டோபர் மாதத்துல பார்த்தீங்கன்னா 2700 வந்து வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து என்ன யோசிப்போம்னா, இதில் பிரிண்டர் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஏன்னா இதில் வந்து பாக்ஸ்லேயே வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, சாதாரண பிரிண்ட் இந்த மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் காட்ரேஜ் வந்து 805 தான் போடணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆர்டினரி காட்ரேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பேஜஸ் வந்து பிரிண்ட் ஆகும். 805 வந்து பிளாக் காட்ரேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 120 பிரிண்ட் ஆகும் அப்படின்னு போட்டுறாங்க. கலர் காட்ரேஜில் 100, பிளாக் காட்ரேஜில் 120 வந்து ஆர்டினரி காட்ரேஜில். ஆனால் உங்களுக்கு வரக்கூடியது வந்து எக்ஸல் காட்ரேஜ் தான் முதல்ல உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து 200 பேஜ் வந்து கலர் பிரிண்ட்டும், 240 பேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்து வரும். ஆனால் இது அளவு தான் உங்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா வந்து நீங்கள் குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒய்ஃபை கிடையாது. ஸோ வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இதுக்குள்ள ஆப்பும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் இப்போ இதோடைய டைமென்ஷன்லாம் பார்த்துடலாம். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேனர் வந்துடும். அந்த பிரிண்ட் கேன்சல் பண்ணக்கூடிய பட்டன் கொடுத்துருப்பாங்க. பேப்பர் உள்ள இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர் பிரிண்ட் பண்ணணுமா இல்லை கலரில் பிரிண்ட் பண்ணணுமா அதுக்கான பட்டன் கொடுத்துருப்பாங்க. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லைட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து காட்ரேஜ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு போட்டு தெரியறதுக்காக உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து எரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து காட்ரேஜ் எரியாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து காட்ரேஜ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எரிஞ்சிச்சுன்னா இந்த காட்ரேஜில் இருந்து காலியாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராயர் கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து காட்ரேஜ் வந்து போடணும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வந்து பிளாக்கும், இந்த இடத்துல வந்து கலரும் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா பேப்பர் இங்கே வைக்கிறதுக்கு பேக்கில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகி இங்கே வந்துடும். வரும்போது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்லைடர் கொடுத்துறாங்க. ஸோ வந்து பேப்பர் வந்து கீழே விழாது. ஸோ சைட்லலாம் வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. இந்த சைட்லலாம் உங்களுக்கு வந்து வாரண்டிக்குள்ளே அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராயர் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் ஏதாவது ஸ்டெக் ஆச்சுன்னா இங்கே வந்து தள்ளலாம். ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் பேக் சைடில் தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள எல்லா போர்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பவர் போர்ட்டு. ஸோ இதுக்கான பவர் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து யூஎஸ்பியில் லேப்டாப் கனெக்ட் பண்ணுறது, யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்த இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும். இதை நம்ம தூக்கணும்னா ஓப்பன் ஆகிடும். இதில் தான் பேப்பர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். பேப்பர் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து A4 A3 அந்த மாதிரி எல்லா பேப்பருமே வச்சுக்கலாம். A4 சைஸ் வரைக்கும் எந்த பேப்பர் வேணும் உள்ளே வந்து வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸு, அப்புறம் வந்து ஆர்டினர் பேப்பரு எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டிஷர்ட்டு பிரிண்ட் பண்ணுறதுனால இதில் வந்து அந்த டிஷர்ட்டுக்கு வந்து பேப்பர்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து நல்லா இருந்தாலும் இதோட பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரிண்ட் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். அப்புறம் ஏன் வந்து இதை வந்து நான் வாங்க வேணாம்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நீங்கள் வாங்கும்போது இதுக்கு நீங்கள் எப்படியுமே வந்து 3000 ரூபா கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆஃபரில் வாங்கினாலுமே 3000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காட்ரேஜ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் வரக்கூடிய காட்ரேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரிண்டரோட வரக்கூடிய காட்ரேஜ் வந்து எப்படியும் வந்து ஒரு 6 மந்த்ஸு 2 மந்த்ஸ்னு அதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் 14/2/2026 இது வந்து எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சென்சர் வந்து அட்டாச் ஆகும். நம்ம அதில் ஃப்ரண்ட்டில் காட்டினாலும் ஸோ அதில் வந்து அட்டாச் ஆகும். இது வந்து பிரிண்ட் ஹெட் வந்து பாட்டம் கொடுத்துருப்பாங்க. நான் அது திருப்பினா வந்து சிந்திரும் இங்கே இருக்குல்ல, ஸோ சிந்திரமான பயமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிரிண்ட் ஹெட்டு. நம்ம இங்க் பிரிண்டரில் வர மாதிரி இதில் வந்து இந்த பிரிண்ட் ஹெட் வந்து இங்க் பிரிண்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வர மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஹெட் வந்து உங்களுக்கு பிரிண்டர்லேயே வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இந்த கார்ட்ரேஜ்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டமில் இருக்கிறத உங்களுக்கு வந்து அந்த பேப்பரில் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்டு கொடுத்துருக்கனா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து வாங்கி இதில் இன்சர்ட் பண்ணோடனே இந்த ஆப்பு நான் சொன்னேன்ல, லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஆப்பு, ஸோ அதில் வந்து இந்த டேட் வந்து அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த லைட் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா 2026, இதோட 2025, அதாவது 6வது மாதத்துல இது வந்து எக்ஸ்பிரி டேட். ஸோ இந்த கார்ட்ரேஜை நீங்கள் வந்து ரீஃபில்லும் பண்ணலாம். ஸோ ரீஃபில் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து மெஜந்தா கலர், அப்புறம் வந்து சயான் கலர், அப்புறம் வந்து எல்லோ கலர், இந்த 3 இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு ஆன்லைனில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஆனால் வந்து லோக்கலில் வந்து வாங்காதீங்க. ஹெச்பியோடைய ரீஃபில் இங்க் வந்து தனியாக கிடைக்கும். அது வந்து இந்த இங்க் டேங்க் பிரிண்டர்ஸுக்குள்ளே இங்க் இருக்குல்ல, ஸோ அது வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளாக் காட்டுறது பிளாக் மட்டும் ஊற்றினா போதும், சென்டரில் இருக்கிறது மட்டும் இது பண்ணால் போதும். இதில் வந்து 3மே வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன தான் நீங்கள் அப்படி ஊற்றினாலுமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் குவாலிட்டி வந்து அதில் கொடுத்துருக்க இங்கோ அளவுக்கு வந்து பிரிண்ட் குவாலிட்டி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து இந்த கார்ட்ரேஜ் வந்து எக்ஸ்பைரி ஆக டேட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கனால இந்த டேட் வந்தோன்னே இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ வந்து பிளாக் கலர் கார்ட்ரேஜ் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ பிளாக் கலர் கார்ட்ரேஜ் எக்ஸ்பைரி ஆகிட்டனாலே கலர் கார்ட்ரேஜில் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. கலர் கார்ட்ரேஜ் நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பிளாக் கலர் இங்கு வேணும். அதோட இது கூட மிக்ஸ் பண்ணி தான் வந்து பிரிண்ட் பண்ணுமே செய்யுமே. இதில் வரக்கூடிய இங்கோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய டப்பாவாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 5 ml அவ்வளோ தான் வந்து உங்களுக்கு இருக்கும் உள்ள. ஓகேங்களா? ஜம்போ சைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ml அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுலேயும் பாதி வந்து மேனுஃபேக்சரிங் வரும்போது பாதியுமே காஞ்சிடும். இதில் வரக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூவே என்னென்னா இதில் இருக்க பிரிண்டர் இங்கு வந்து காய்கிறது தான். நீங்கள் வந்து ஒரு 2 வாரத்துலேருந்து ஒரு 6 வாரம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இங்கு வந்து ட்ரை ஆகிறது இதில் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ வந்து அது வந்து பெரிய இஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் இதை வந்து வாங்கும்போது என்ன நினச்சாங்கன்னா, பிரிண்டர் கடையில் போய் பிரிண்ட் பண்ணுறத விட வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் இது வந்து ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக காலி ஆகிடும். திரும்ப நீங்கள் பிரிண்டர் இங்க் வாங்கும்போது உங்களுக்கு தெரியும், பிரிண்டர் வாங்கின ரேட்டோட இங்கோட ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜம்போ சைஸ் இங்கு 1500 1300 ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2800 கிட்டத்தட்ட பிரிண்டரோட ப்ரைஸே நீங்கள் வந்து கார்ட்ரேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணாலுமே இதோட இந்த கார்ட்ரேஜ் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரி டேட் வந்துருச்சுன்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுவுமே அவங்க வந்து பெருசாக 5 வருஷம் 3 வருஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெறும் ஒரு 8 months 1 year டிஃப்ரென்ஸில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்டே இருக்கும். அதுவும் இது நீங்கள் வாங்குகிற டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பிரி டேட் பக்கத்துலேயே தான் நீங்கள் வாங்குற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்ட்ரேஜை மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரிப்பட்ட பிரிண்டர் நீங்கள் வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு வந்து பர்சனல் யூஸ்க்குன்னா நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, நிறைய பிரிண்ட் பண்ணுவீங்க, அதாவது குவாலிட்டியான பிரிண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து காசு நிறைய செலவு பண்ணுறது எனக்கு வந்து இஷ்டம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வாங்கலாம். தயவு செஞ்சு யாரும் வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸு இந்த ஒரு 2-3 பிரிண்ட் நான் எடுப்பேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வாரம் தூக்கி வச்சிடும் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுக்கு நீங்கள் வந்து பிரிண்டர் கடையிலே கொடுத்து வந்து பிரிண்ட் எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த செராக்ஸ் கடையில் கொடுத்து வந்து பிரிண்ட் எடுத்துடலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரிண்டர் வாங்காதீங்க. இல்லை நான் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வாங்குறேன் அப்படின்னா எப்சனில் வந்து உங்களுக்கு வந்து இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவும் வாங்கிக்கோங்க. ஆனால் அதுலேயுமே ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஒரு 2 வாரம் யூஸ் பண்ண வச்சிங்கன்னா அதோட உள்ளே வரக்கூடிய ஓஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளாக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த பிரிண்ட் ஹெட்டில் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்படி கொடுத்துருக்கனால ஸோ இதையும் வந்து கிளாக் ஆகிட்டு ஆனால் உள்ள இங்கு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் வாட்டரில் இதை வந்து இது வரைக்கும் டிப் பண்ணிவிட்டு வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இங்கு திரும்ப வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 தடவை ஒரு பேப்பர் வச்சு இழுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கலர் கரெக்டாக வர வரைக்கும் இழுத்துட்டு இருக்கணும். பிளாக் கார்ட்ரேஜை விட உங்களுக்கு வந்து கலர் கார்ட்ரேஜில் நிறைய ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்ட்ரேஜ் இல்லாமல் இன்னொரு கார்ட்ரேஜ் ஒர்க் ஆகாது. இது இந்த இடத்துல ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் லேப்டாப்பில் காட்டுறேன். உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து 2 ஒயர் வந்து வரும். ஓகேங்களா? இது நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா இப்படி இருக்குது. செகண்ட் ஹேண்டில் மேக்ஸிமம் வாங்க பாருங்கள். ஆனால் வந்து வாங்குறது வந்து ஆன்லைனில் வாங்காதீங்க, ஆஃப்லைனில் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா? அது வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இதுதான் வந்து யூஎஸ்பி கேபிள் இப்படி தான் வந்து இருக்கும். இது பேக்கில் கனெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கேபிள். இது 2 எப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவர் கேபிள் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே கனெக்ட் பண்ணணும். இது எந்த சைடு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள். இது வந்து பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். கரெக்டான மாடலில் அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து மானிட்டர்லாம் ஆன் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இது 2மே கனெக்ட் பண்ணிட்டேன். இதை இனிமேல் வந்து ஆன் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கார்ட்ரேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். கார்ட்ரேஜ் இன்சர்ட் பண்ணுறது வந்து இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
மெரூன் கலர் கார்ட்ரேஜ் வந்து இந்த இதுலேயும் பிளாக் வந்து இதுலேயும் வரணும். அதை இங்கேயே மென்ஷன் பண்ணிப்போம், மாற்றி வந்து போட்டுறாதீங்க, வந்து எரர் வந்துடும். ஸோ இந்த சென்சார் சைடு தான் வந்து உள்ளே போகணும். ஸோ இப்படி உள்ளே வச்சுட்டு மேலே அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் பிளாக் கலர் கார்ட்ரேஜும் கரெக்டாக பார்த்துட்டு இதில் வச்சுட்டு நீங்கள் வந்து அழுத்துனீங்கன்னா பாருங்கள், இப்படி அழுத்துறீங்க. ஸோ இப்படி அழுத்துனீங்கன்னா வந்து கரெக்ட் ஆகிடும். தயவு செஞ்சு பின்னாடி அங்கே ஒரு இரும்பு ரயில் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கை பற்றாமல் பட்டுச்சுன்னா வந்து கரண்ட் பயங்கரமாக அடிக்கும். ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எடுத்துரும் உள்ள. ஸோ இப்போ வந்து 2 இதுவும் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்து பிளிங்க் ஆகலை. இப்போ இன்னும் பாருங்கள் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. பிளிங்க் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அது உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கார்ட்ரேஜ் வந்து இருக்குது, அதனால் வந்து கலர் கார்ட்ரேஜ் எரியலை. பிளாக் கலர் கார்ட்ரேஜ் வந்து எக்ஸ்பீரி ஆனதுனால உங்களுக்கு வந்து பிளாக் கலர் கார்ட்ரேஜில் வந்து லைட் எரிஞ்சிட்டு. ஸோ வந்து பிளாக் கலர் கார்ட்ரேஜ் நம்ம வந்து மாற்றணும். ஸோ அதனால் அது வந்து காட்டிகிட்ருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ மானிட்டர் ஆன் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிட்டேன். லேப்டாப்பில் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் HP டெஸ்க்ஜெட் 2300 சீரிஸ் அப்படின்னு ஒரு ஆப் உண்டு. ஸோ இதில் வந்து 2000 சீரிஸில் கூட எல்லா பிரிண்டருமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டிமேட் லெவல்ன்ட்டு மேலே உங்களுக்கு வந்து 2 காட்டுருக்கு, இந்த பாயிண்டர் வச்சு காட்டுற பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காட்டும், க்ராஸ் ஆகுது. இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கார்ட்ரேஜ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆனதுனால உங்களுக்கு வந்து பிளாக் கலர் கார்ட்ரேஜ் வந்து காட்டல, அது வந்து மைனஸில் இருக்கும். கலர் கார்ட்ரேஜ் வந்து எக்ஸ்பைரி ஆகலை. ஸோ நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபில் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ரீஃபில் பண்ணுறதுக்கு நான் வாங்கியிருந்தது வந்து 350 ரூபாய்க்கு நான் வந்து மீஷோவில் வந்து இந்த இது வாங்கியிருந்தேன். இதில் வந்து கலர்ஸ் வந்து பிளாக்கு, மெஜந்தா, எல்லோ, அப்புறம் வந்து சயான், இந்த 3 கலர் வந்து வந்துடும். ஸோ இதான் ரீஃபில் நான் யூஸ் பண்ணுறது. ரீஃபில் கிட்ட கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மோல்டிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம இன்ஜெக்ஷனில் எடுத்து நம்ம அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இது எடுக்கிறதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து எடுத்துருவோம். மொத்தமாக வந்து உங்களுக்கு 5 ஸ்ட்ரிஞ்சு உங்களுக்கு வரும். நம்ம வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு 4, அப்புறம் வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிஞ்ச் யூஸ் பண்ணணும். 2 கார்ட்ரேஜுமே வேறு கலரில் வந்து உங்களுக்கு வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க. அது சைஸ் பார்த்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கார்ட்ரேஜ் எப்படி ரீஃபில் பண்ணணும்னு தெரியலன்னா அதுக்கான இன்னொரு வீடியோ நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த லோக்கல் கார்ட்ரேஜ் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுற என்ன ஒரு பிரச்சனைனா பிரிண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து HPயோட பிரிண்டர் அந்த இங்க் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த பிரிண்டர் வந்து யூஸ் பண்ண போகிறதால நான் வந்து சீல் தான் பண்ண போகிறேன். இவங்க வந்து எனக்கு வந்து பிளாக் கார்ட்ரேஜ் நான் வாங்கலை. ஏன்னா வந்து ஆன்லைனில் நான் பார்த்த வரைக்கும் பிளாக் கார்ட்ரேஜ் திரும்ப வாங்கி போட்டவங்களுக்கும் வந்து இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால் வந்து வாங்குறதும் வந்து வேஸ்ட் தான். ஆனால் இப்போ நான் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஸ்கேனிங் பர்பஸுக்கு வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஸ்கேன் பண்ணால் இது ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ண முடியுது. இதில் வந்து ஸ்கேனுக்கு ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்கேன் ஆப்ஷன் வந்து தொட்டோம்னா ஸ்கேன் பேஜுக்கு போயிடும். இப்போ வந்து ஸ்கேன் டாக்குமெண்ட்னு இருக்கா, ஸோ அதை தொட்டோம்னா அடுத்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து ஸ்கேனிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து இந்த இடத்த டஸ்ட் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு நான் இப்போ வந்து TNPSC இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது. இதில் வந்து A4 சைஸில் எந்த பேப்பர் இருந்தாலும் அதில் வந்து செட் ஆகும். வச்சுட்டு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லைட் எதுவும் போகக்கூடாது. நான் இப்போ வந்து தெரியறதுக்காக தான் அப்படி வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்படி ஃப்ரெண்டில் இருக்கும். இந்த மாடலில் உங்களுக்கு வேணும், JPEG-ஆ PDF-ஆ இல்லை எந்த இதில் உங்களுக்கு வேணுமோ அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கீழே வந்து ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து ஸ்கேன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகி அது வர்றது தெரியும். அது வந்து ஃபுல்லாக ஸ்கேன் ஆகுது. ஸ்கேனாக இங்கே வரும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ரிட்டன் வந்து அங்கே போய்டும். ஸோ ஸ்கேனிங் வைஸ் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸ்கேன் பண்ணது வந்து இங்கே மேலே வந்துடும். நம்ம அதை வந்து போய் கிளிக் பண்ணோன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டி அது வந்து எடுத்துருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கும், தெளிவான குவாலிட்டியில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரிண்டிங்கில் எடுக்கிறீங்க, காலேஜ் யூஸஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரோடைய கார்ட்ரேஜ் தான். உங்களுக்கு வந்து ஆப் அடியில் வச்சுருக்க மாதிரி இந்த கார்ட்ரேஜ் அங்கே வச்சுருக்குறாங்கல்ல. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஆப் இது. இதில் வந்து உங்களுக்கு ரேட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. முக்கியமாக அது பிஸ்னஸ் பர்பஸுக்கு யாருமே வந்து வாங்கிடாதீங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் எப்சனோட இது வாங்குங்க. அது அந்த இங்க் டேங்க் பிரிண்டர் இல்லைனா பிரதரோடது வாங்குங்க. இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸு ஹாபி பிரிண்டிங்கில் வந்து நல்ல குவாலிட்டியாக பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து காசு எவ்வளோ செலவானும் பரவாயில்லன்னா நீங்கள் இந்த மாதிரி கார்ட்ரேஜ் பிரிண்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா நீங்கள் வந்து கடைகளிலே இப்போ நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 8 எடுத்திங்கன்னா 120 ரூபா கிட்ட கேட்குறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூஸ்க்கு நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் வெளியே கொடுத்தது வந்து லீக் ஆகக்கூடாது அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரிண்டர் வந்து வாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து ரேட் அதிகம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் வாங்குறதா வந்து செகண்ட் ஹேண்டில் நல்ல பிரிண்டராக பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல ஒரு யூஸ்டு பிரிண்டடாக. அது மட்டும் இல்லாமல் வாங்கும்போது நான் முதல்ல கேட்க வேண்டியது கார்ட்ரேஜ் வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஒர்க் ஆகுதா, கார்ட்ரேஜ் வந்து ஹாஃப் கார்ட்ரேஜாக இருந்தாலும் அந்த மாதிரி வாங்குங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து மோசமானது நிறைய பேர் விற்கிறாங்க, அந்த ஸ்கேனர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாத மாடல் அதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அதனால் அது மாதிரி எதுவும் வாங்கிறாதீங்க. இல்லை நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேசர் பிரிண்டர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் டோனர் மாற்றக்கூடிய பிரிண்டர்ஸ் இருக்குது. எந்த இது விஷயமா வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தெர்மல் பிரிண்டர்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பேப்பர்லேயே வந்து உங்களுக்கு இங்க் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிரிண்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பில்லிங் பர்பஸ்க்கு வந்து அதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஹாபிக்காக வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து கெட்டும் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரிண்டர் வாங்க. இதுக்கு வந்து ஒரு ஒன் இயர் வாரண்டி இருக்குது. பிரிண்டருக்கு வாரண்டி இருக்கே தவிர உங்களுக்கு வந்து கார்ட்ரேஜஸுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. சர்வீஸ் சென்டர்ஸும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் நீங்கள் வந்து சிட்டியில் இருந்தால் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த சும்மா ரூரல் ஏரியாஸு அப்புறம் வந்து டவுன்லலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்ட்ரேஜ் அந்த பிரிண்டருக்குள்ள சர்வீஸ் சென்டர் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து பெரிய விஷயம். நிறைய கடைகளில் நீங்கள் வந்து கொடுத்தாலுமே இதுக்கு நீங்கள் குறைஞ்சது ₹600 கம்மியாக யாரும் வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் அதுவுமே பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து எல்லா பிரிண்டர்ஸுமே இருக்குது. ஆனால் வந்து லேசர் பிரிண்டர் இந்த தெர்மல் பிரிண்டர்லாம் விடவும் இந்த இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் இந்த இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாக் ஆகிற இஷ்யூ இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து கார்ட்ரேஜ் மாற்றிலாம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த இங்க் டேங்க் பிரிண்டர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள அந்த பிரிண்ட் ஹெட்லாம் வந்து எதாவது நாசம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரிண்ட் வந்து இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8000 காப்பீஸ் வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே ₹15,000 ₹12,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அதில் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட் பிரிண்டிங்கு இல்லை நீங்கள் வந்து நிறைய அந்த ஜெராக்ஸ் கடை மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து யூஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஹாபி மட்டும்தான். நீங்கள் வந்து வாங்கி நான் வந்து நல்ல குவாலிட்டி பிரிண்ட் எடுக்கணும், சும்மா நான் வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன், அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் மட்டும் வாங்குங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு காசு கம்மியாக கொடுக்குறது இந்த பிரிண்டரோட காஸ்ட் வந்து எப்படியும் அதிகம் தான். அவங்க இதை வந்து கம்மியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார்ட்ரேஜில் அவங்க அந்த அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க, ஓகேங்களா. நீங்கள் நினச்சி பாருங்கள், ₹3000 பிரிண்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ₹3000 இங்கே வாங்குறது எவ்வளோ இதாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து பார்க்கறது குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மணி இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறனால தான் நான் அதை வந்து பர்சனல் யூஸ்க்கு மட்டும் வாங்க. காசு இருக்கவங்க வந்து வாங்கிக்கோங்க. இல்லை காசு இல்லாதவங்க வந்து ரீஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கோங்க, புதுசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ₹2000 ₹2500 அந்த ரேஞ்சில் கிடச்சுன்னா வாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி பிரிண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும்தான் இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். தயவு செஞ்சு யாரும் வந்து அடிக்கடி பிரிண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் வந்து வாங்கிடாதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிரிண்ட் குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து இங்கோடைய இது வந்து குறையும். உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி நான் இப்போ ஸ்கேனிங்லேருந்து மாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேனிங்லேருந்து இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்கேனிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரிலாம் ஏற்றுற மாதிரி எல்லா விஷயம் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து திருப்பிக்கலாம், கலர்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஆப்பில் அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒய்ஃபை கிடையாது. ஸோ வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்கு இது வந்து வாங்குறது வந்து வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் மெயின் பேஜுக்கு போகிறேன். இது வந்து சேவ் பண்ணாமல் நான் ஃப்ரெண்டில் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக A2 ஷீட்டாக A4 ஷீட்டாக எப்படி நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. கலராக PDF-ஆ ஸோ இது எல்லாமே இது வந்து வந்துடும். ஸோ வந்து இது கொடுத்தோடைய ஆப்போடைய ஃபெசிலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு விஷயமும் அந்த கிராஷ் மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை, நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த கார்ட்ரேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் பிரச்சனையாக இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டி நீங்கள் ஹெச்பியோடையதே வாங்கி போட்டாலுமே அந்த இங்கோட ப்ரைஸ் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் வாங்குங்க. ஹாபீஸுக்கு வாங்குறதா இருந்தால் மட்டும் இந்த பிரிண்டர் வந்து சஜஸ்ட் பண்ணி வாங்கி இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் வந்து கீழே கஸ்டமர் ரிவ்யூஸ் பாருங்கள். நிறைய பேர் வந்து இதோடைய பிரிண்டில் வந்து வெறும் 100 பிரிண்ட் 200 பிரிண்ட் சொல்லிவிட்டு அவங்க வெறும் 80 பிரிண்ட்லேயே உங்களுக்கு வந்து இங்கி காலி ஆகிறது, 100 பிரிண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஜம்போ சைஸ் அந்த எக்ஸல் சைஸ்லேயே உங்களுக்கு வந்து காலி ஆகிற மாதிரி இஷ்யூலாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு வாங்குறதா வந்து இந்த மாதிரி வாங்க. இதில் வந்து கேனனில் பிரிக்ஸ்மா அப்படிங்கிற பிரிண்டர் இருக்குது. ஸோ அதோட கதையுமே இதோட சிமிலர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி எந்த கார்ட்ரேஜுமே போட முடியாது. இதுக்குன்னு பிரத்யேகமாக பண்ணால் HP கார்ட்ரேஜ் மட்டும் தான் போட முடியும். அப்படி நீங்கள் போடலன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து ரெகக்னைஸ் பண்ணாது. முன்னாடி தேர்ட் பார்ட்டியெல்லாம் வந்து சப்போர்ட் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்க ஆப்பில் அப்டேட் கொடுக்க தேர்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய எந்த கார்ட்ரேஜுமே அதில் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த கார்ட்ரேஜ் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு டைமும் ப்ரைஸ் வந்து வெரி ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இதோட மிகப்பெரிய வில்லனே இது தான், ஓகேங்களா. அந்த ஒருத்தன் வருவான் பாருங்கள், இந்த 2 பேரும் தான் இந்த ப்ராடக்டோட வில்லனே.
நீங்கள் பார்க்குறதுக்கு தான் இவங்க 2 சின்னதாக இருப்பாங்க, ஆனால் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்ரை ஆகிற இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் நான் அதை வந்து பெருசாக யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா மட்டும் வாங்குறதா இருந்தால், அதுவுமே இன்டங்க் பிரிண்டர் வாங்க. இது நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்கள்கிட்ட காசு நிறையா இருந்தால் மட்டும்தான் இது வாங்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து லோக்கல் இங்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்காது. ஸோ அப்புறமா நீங்கள் வந்து திங்க் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து வாங்குறது வந்து நீங்கள் வந்து முதல்ல காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்டங்க் பிரிண்டர் வாங்குறதே பெட்ரு. ஓகேவா? ஸோ அது வாங்கிக்கோங்க. நிறைய பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சும்மா பிரிண்ட் நான் வந்து எப்போவுமே தேவைப்படும் போது பிரிண்ட் எடுப்பீங்கன்னா நீங்கள் வந்து இது வாங்குறதே வேஸ்ட்டு. பிரிண்டரே வாங்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து செராக்ஸ் கடையில் எவ்வளோ காசு கேட்குறாங்களோ அதில் ஏதாவது குறைஞ்ச ரேட்டு செராக்ஸ் கடை இருக்குன்னா அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பிரிண்டர் வந்து வாங்கிடாதீங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். எந்த டீட்டெயில் வேணுமோ நீங்கள் வந்து கேளுங்க என்ன சொல்கிறேன். ஏதாச்சும் பிரிண்டர்ஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே என்னை வந்து கேளுங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் அந்த பிரிண்டர் பற்றி எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 6 மந்த்ஸ்க்கு மேலே இதை செகண்ட் ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் கார்ட்ரேஜ் 2 வாங்கி போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து போகலை. ஓகேங்களா? பிரிண்டர் கார்ட்ரேஜ் நீங்கள் வாங்கினாலுமே அந்த கார்ட்ரேஜை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலுமே நீங்கள் டேரெக்டாக ஹெச்பியோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போனால் மட்டும்தான் உங்களால் வந்து இதோடைய கார்ட்ரேஜை வந்து மாற்ற முடியும். ஸோ அதனால் வந்து இது வந்து மிகப்பெரிய ஹேசில், அதாவது ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்கா எல்லாம் வந்து பார்த்து நீங்கள் புதுசாக வந்து வாங்குறது தான் பெட்டராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் வந்து காசு கம்மியாக இருக்கிறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து இதுக்கு வந்து பிரிண்டர் வெளியே கொடுத்தா வந்து ரேட் அதிகம், அதனால் பிரிண்டர் வாங்குறேன் அந்த மைண்ட் செட்லேயும் யாரும் வந்து வாங்கிறாதீங்க. நீங்கள் பிரிண்ட் அடிக்கடி பண்ணுவீங்க, ஹை குவாலிட்டியில் பண்ணணும், எனக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸ் என்னுடைய பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியே லீக் அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரிண்டர் வந்து வாங்கலாம். ஆனால் வந்து இதில் இந்த கார்ட்ரேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ரேட் அதிகம். இது வந்து மைண்டில் எப்பவும் வச்சுக்கோங்க. இதில் வந்து இஷ்யூ வந்துச்சுன்னா சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிற மாதிரி சர்வீஸ் சென்டர் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.